நாவுக்கு இனிமையான இந்த நாவல் பழத்தை ஜூன் மாசம் தொடங்கினாலே ரோட்டு சைடுல நம்ம பார்க்கலாம். ரீசெண்டா மார்த்தாண்டம் குளத்தலை ஜங்ஷன் பக்கத்துல பைக்ல வந்துட்டு இருக்கும் போது எக்கச்சக்கமான நாவல் பழம் கடை வரிசையா வச்சிருந்தாங்க. இவ்வளவு நாவல் பழத்தை ஒரே இடத்துல பார்த்த உடனே செம டெம்ட் ஆயிடுச்சு. பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணிடுச்சு. கடைக்கு கிட்ட போய் பார்த்தா ரெண்டு வெரைட்டியா வச்சிருக்காங்க. குட்டி நாவல் பழமும் பெரிய நாவல் பழமும் இருக்கு. சரி நானும் டேஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பெரிய பழத்தை எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். நல்ல சதையோட நல்ல டேஸ்டா இருந்துச்சு. பெரிய பழத்துக்குள்ளால பெரிய கொட்டையும் சின்ன நாட்டு பழத்துக்குள்ளாலையும் கொட்டை இருக்கு. இந்த பழம் எல்லாம் எவ்வளவுன்னு கேட்ட இந்த பெரிய பழம் 100 ரூபான்னு சொன்னாங்க கால் கிலோ. இந்த சின்ன பழம் கால் கிலோ 80 ரூபான்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு கால் கிலோ போடுங்கன்னு சொன்னா ஆண்டியும் பழுத்த பழமா எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. நாவல் பழத்தை பார்த்த அதிர்ச்சியிலே அதை டேஸ்ட் பண்ண அதிர்ச்சியிலே திரும்பவும் டேஸ்ட் பண்ணணும்னு தோணுச்சு. நான் வாங்கின பார்சலையும் திரும்ப ஓபன் பண்ணி அப்படியே சாப்பிட்டு மெய் மறந்து வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் தூரம் போனோடனே ஆண்டி கூப்பிட்டு டேய் தம்பி பைக் வேணாமான்னு சொல்லிட்டாங்க. அட நம்ம பைக்ல எல்லாம் வந்தோம் அதையே நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலை ஆண்டி ஞாபகப்படுத்தினாங்க. இல்லனா நாவல் பழம் எப்போ தீருதோ அதுக்கப்புறம் தான் பைக் ஞாபகம் வந்திருக்கும் போல இருக்கு. நானும் பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டேங்க.